தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தற்போதைய கொரோனா பரவல் எப்படி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான தகவல். அந்த தகவலை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய அளவிலே தற்போது பார்த்துக் கொண்டால் 2710 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு வாரத்துக்கு முன்பு குறைவாக இரட்டை இலக்கத்திலே இருந்தது. தற்போது 4 இலக்கத்திற்கு மாறி இருக்கிறது. 2710 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நேற்று மட்டும் 511 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ தகவல். இது யாரோ கொடுத்த தகவல் அல்ல, மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பதிவு. இது மத்திய அரசினுடைய சுகாதார நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்துடைய அதிகார தகவலை தான் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே அதிகபட்சமாக பார்த்துக்கொண்டால் கேரளத்திலே 1147 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மட்டும் 227 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலே 424, நேற்று மட்டும் 40 பேர், 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலே. கர்நாடகத்திலே 148 பேர் பாதிப்பு, ஒருவர் பலி. குஜராத்திலும் பரவ ஆரம்பித்தது. குஜராத்திலே 223 பேர், நேற்று மட்டும் 33 பேர், ஒருவர் பலி. டெல்லியிலே 294, டெல்லியிலும் கிடுகிடு என பரவ ஆரம்பித்திருக்கிறது. நேற்று மட்டும் 56 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொரோனாவால். டெல்லி தலைநகர், இந்திய தலைநகர் டெல்லியிலே ஒருவர் பலியாகி இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த மட்டும் 148 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 27 பேர் நேற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒருவர் பலியாகி இருக்கிறார் என தகவல் மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபிலே 4 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் ஒருவர் பலியாகி இருக்கிறார். ஆனால் பொதுவாக ஜனவரி மாதத்திலிருந்து எடுத்து பார்த்தால், நேற்று அல்ல ஜனவரி மாதத்திலிருந்து எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 22 பேர் பலியாகி இருக்கிறார்கள் கொரோனாவால். நேற்று மட்டும் 7 பேர் இந்திய அளவிலே பலியாகி இருக்கிறார்கள். நேற்று மட்டும் இந்திய அளவிலே 7 பேர் பலி. ஒருவர் தமிழகத்திலே, ஒருவர் பஞ்சாபிலே, ஒருவர் டெல்லியிலே, குஜராத்திலே ஒருவர், கர்நாடகாவிலே ஒருவர், மகாராஷ்டிரா 2 என 7 பேர் நேற்று ஒரு நாளில் மட்டும் பலியாகி இருக்கிறார்கள் கொரோனா தொற்றால் என்றுதான் மிக முக்கியமான செய்தி. ஆனால் தற்போது மருத்துவர்கள் மட்டுமல்ல, இந்திய சுகாதாரத்துறை மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவை கொடுக்கும் தகவலின்படி தற்போது பரவுகின்ற இந்த ஒமிக்ரானின் உருமாறிய வைரஸால் பாதிப்பு பெரிதாக இருக்காது, அதாவது வீரியம் பெரிதாக இல்லை. எனவே பாதிப்புகள் டெல்டா போன்று இருக்காது, டெல்டா வகை கொரோனா போன்று இருக்காது. இது பாதிப்புகள் குறைவாக தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள். என்றால் 3 வகையான உருமாறிய திரிபுகள் இருக்கின்றன தற்போது. JN1, LF7, NB18 என்று 3 வகையான திரிபுகள் இருக்கின்றன. எனவே இதில் வீரியம் குறைவாக இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இணை நோய் உள்ளவர்கள். இணை நோய் என்றால் வேறு ஏதாவது பெரிய நோய், சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, இதய நோய் கொண்டவர்கள் போன்ற பல்வேறு மற்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கொரோனா தொற்றும் சேரும்போது அவர்களுக்கு பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும், அந்த தாக்கம் பாதிப்பாக மாறும். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் இணை நோய் உள்ளவர்கள் தான் இந்த 7 பேருமே கொரோனா தொற்று இருந்து நல்ல உடல்நிலையோடு இருந்தவர் பலியாகவில்லை. கொரோனா தொற்று ஏற்படும் போது ஏற்கனவே இணை நோய் இருந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், அதில் தான் அவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதே போன்று எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இம்யூனிட்டி சிஸ்டம் குறைவாக இருப்பவர்கள் இருப்பார்கள், அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் வெளியே செல்லும் பொழுது மாஸ்க், முகக்கவசம் அணிவது மிக மிக அவசியம் என கூறியிருக்கிறார்கள். தமிழக அரசும் சரி, இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில அரசுகளும் சரி, முகக்கவசத்தை கட்டாயம் மேண்டேட்டரி என்ற வகையில் அறிவிக்கவில்லை. ஆனால் பொதுக்கூட்டங்கள், கூட்டம் நிறைய இருக்கும் இடங்கள், மார்க்கெட்டுகள், சந்தைகள் போன்ற வணிக வளாகங்கள் போன்ற சினிமா தியேட்டர், பீச், ரயிலில் செல்வது போன்ற மக்கள் நெருக்கம் நிறைந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிவது அவசியம். அணிவதால் பெருமளவு நோய் தொற்று ஏற்படுவதை பாதிக்காமல் தடுக்கலாம் என்ற வகையிலே அவர்கள் கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசும் அதை தெரிவித்தது. சுகாதாரத்துறை சார்பிலே கூட்டம் நிறைந்த இடங்கள், மக்கள் நெருக்கம் நிறைந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிவது மிக மிக அவசியம் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே பொதுவான தகவல் தற்போது அரசாங்கம் சொல்வது என்னவென்றால், வீரியமில்லாத தொற்றுதான், இருந்தாலும் கவனமாக இருங்கள், இணை நோய் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே பதற்றமோ அச்சமோ அடைய தேவையில்லை. இந்த கொரோனா 4.0 குறித்து பதற்றமோ அச்சமோ அடைய தேவையில்லை. ஆனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். ஒவ்வொரு தனி மனிதனும் கவனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கொரோனா 4.0 வந்த வேகத்திலே காணாமல் போய்விடும் என்பதுதான் மருத்துவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. நேயர்களே.